பனைமரக்காடு. இந்த பனை தொழிலையே நம்பி இந்த பனையை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு வாழக்கூடியவங்களுக்கு இங்கே வீசக்கூடிய இந்த காற்று, இந்த பனை ஓலையோட சரசரன்னு கேட்கக்கூடிய இந்த சத்தம் ஒரு தாலாட்டுனே சொல்லலாம். ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய மாதிரி, நான் இருக்கேன் உனக்கு, என்னை நம்பியிருக்க, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனை மரங்கள்லாம் ஒரு இனிய ஓசை போல் சலசலன்னு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதுன்னா இந்த பனங்காடு. இந்த பனை மரத்தில் இருக்க ஒவ்வொரு மரமும் தெய்வத்தோட அம்சம், தெய்வ அம்சம்னு சொல்லலாம். ஆண் பனையை முனீஸ்வரன் சொல்லியும், பெண் பனையை பத்ரகாளியனும் சொல்லுவாங்க. அதே போல் இந்த தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பனைக்கும் மரியாதை செலுத்தி ஒரு பனைக்கு பூஜை போட்டு அதை தெய்வமாக பாவித்து இந்த பனையிலேருந்து வழியக்கூடிய அந்த பதநீர் இறக்கப்பட்ட உடனே முதல்ல பனை மரத்தோட தூரில் அதை காளியாகவே நினச்சி பனை மரத்துக்கு அதை சமர்ப்பிக்கிறது உண்டு. தெய்வமாக அதற்கு அதை சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த தொழிலையே துவங்குறாங்க. அதே போல் பனை தொழிலை முடிக்கும் பொழுதும் அந்த பனை தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பதநீரை கொஞ்சம் ஊற்றி தெய்வத்துக்கு இந்த தொழில் சீசன் முடியும் போது நன்றி செலுத்துறதும் வழக்கம். இது போல் தான் இந்த பனை மரங்கள் பார்த்திங்கன்னா இந்த பனை மரங்களையே நம்பி வாழக்கூடியவங்களுக்கு தெய்வமாகவே காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பனை மரங்கள் பல கோடி மரங்கள் அழிஞ்சு போச்சு. பனை மரங்கள் வெட்டுவதற்கு தடைக்கான சட்டம் வரலைன்னாலும் மாவட்ட ஆட்சியரோட அனுமதி வாங்கி தான் இந்த மரங்கள் வெட்டப்படணும்னு சொல்லப்பட்டாலும் தினந்தோறும் இந்த பனை மரங்கள் அழியுதுன்ற தகவல் புகார்கள் வந்த வண்ணம் தான் இருக்குது. அதுக்கு சட்டம் அதை தடுக்கிறதுக்கு அப்படி ஒரு சட்டம் ஒன்றும் இல்லைன்னு தட்டி கழிக்கக்கூடிய அதிகாரிகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படியே போச்சு. ஆனால் அந்த பனை தொழிலை நம்பி அதே வாழ்வாதாரமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வேறு மாவட்டங்களுக்கோ வேறு மாநிலங்களுக்கோ இடம்பெயர்றது அப்படின்றது தடுக்க முடியாதுன்னு தான் சொல்லலாம். இதெல்லாம் சுதாரிச்சுக்கிட்டு இது மாதிரி பனை மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பனை தொழிலாளர்களோட வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த பனை பொருட்களை நம்ம வாங்கி நுகர்ந்தோமே ஆனால் நிச்சயமாக அவங்களுடைய அந்த கஷ்டங்கள், இந்த தொழிலில் போடக்கூடிய கடுமையான உழைப்புக்கு ஒரு சிறிய தொகை, பெரிய தொகைலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு பனை தொழிலாளர்கள் செய்யக்கூடியது. அவங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும். நம்மளோட பாரம்பரிய இந்த பொருள்கள், உணவுப் பொருள்கள் ஆரோக்கியம் சார்ந்ததான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ முடிந்த அளவுக்கு இது போல் பனை தொழில் செய்யக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய பொருள்களுக்கு ரொம்ப மோசமாக பேரம் பேசாமல் அதை வாங்கி பயன்படுத்துவோம். நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். நம்மளுடைய பாரம்பரிய இது போன்ற உணவுப் பொருட்கள், பனை பொருட்களை நம்ம வருங்கால சந்ததிகளுக்கும் கொண்டு சேர்ப்போம். நன்றி.